அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது ஜனவரி 11ஆம் தேதி, மார்கழி மாதம் 27ஆம் தேதி, சனிக்கிழமை, துவாதசி திதி 8:22 வரை, அதற்கு மேல் திரையோதசி திதி, ரோகிணி நட்சத்திரம் மத்தியானம் 12:29 வரை, அதற்கு மேல் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைக்கி ராகு காலம் காலையில் 9லிருந்து 10 வரை, யமகண்டம் 1லிருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக். தவிர்க்க வேண்டியது வெள்ளை கலர் செட்டு போடுவதை தவிர்த்து விடவும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஐட்டம் இட்லி சாப்பிட்டு கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போ ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தத்துவ வித்தகராக இருப்பார். தத்துவங்களில் நம்ம அலசி ஆராய்ந்து பேசக்கூடியவராக இருப்பார். அந்நியர்கள் பொருள் மீது ஆசைப்படுவார். மற்றவங்க வச்சிருக்கிற காரு, மற்றவங்க வச்சிருக்கிற பொருள் மேலே தான் ரொம்ப ஆசை வரும் அவருக்கு. மாதர் சுகத்தை விரும்பும் மனமுடையவராக இருப்பார். இவர் முறையான கல்வியில் முழுமை பெறாதவராக இருப்பார். அப்புறம் முதல்ல ஃப்ளாப் ஆகி டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் போஸ்டல் மூலமாக ஏதோ மூலமாக கம்ப்ளீட் பண்ணுறவராக இருப்பார். குடும்பத்தில் அக்கறை செலுத்த மாட்டார். வீடு, நில, வாகன யோகம் அற்றவர். அவருக்கு அந்த யோகமே இருக்காது. நல்ல வீடு செட் ஆகாது, நல்ல வாகனமும் செட் ஆகாது. கடன் சுமையால் கலங்கி போவார். கடன் தொல்லை அதிகரிக்கும். எவனை திட்டம் போட்டு செலவு பண்ணுறதில்லை, திட்டம் போட்டு குடும்பம் நடத்துறதில்லை. முதல் பகுதியில் எப்படின்னா அந்த 4ஆம் பாதம் முற்பாதியில் பிறந்தவருக்கு மனதிற்கு இசைவான மனைவியை பெறுபவராக இருப்பார். பிற்பாதியில் பிறந்தவர் மனைவியை வெறுத்து ஒதுக்குவராக இருப்பார். தாய் தந்தையரால் சுகபோகத்தை அடைபவர்களாக இருப்பார். அப்பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி பயன்படுமாகின்னு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த ஜாதகத்தில் சிலருக்கு தன்னோட தொழில், அடுத்தால குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை, வெளிநாட்டு வாய்ப்புகள், சேவிங்கு, சொந்த வீடு வாங்குறது, இந்த மாதிரிப்பட்டதை எப்போ என்னங்கிறத பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் ஆவலுடையவர்களாக இருப்பார்கள். அதை அக்யூரேட்டாக துல்லியமாக கணித்து சொல்வதாக இருந்தால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து எப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதிலிருந்து பிரச்சனைகள் வந்தால் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதையெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி இன்றைக்கி மனது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி நல்ல பேர், கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே அதிகரிக்கிறது. இதில் எப்படின்னா செலவு மட்டும் கம்மியாகிறது இல்லை, சிலது வீம்புக்காகவும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய மென்டாலிட்டி உடையவர் தான். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நன்றாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி, மனோதைரியம் அதிகரிக்கிறது. உங்களுக்கு சகோதரர்களோட தொடர்பு மனமகிழ்ச்சியை கொடுக்கின்றது. முயற்சிகளில் எல்லாம் சற்று தாமதமானாலும் வெற்றியை நோக்கித்தான் பயணிக்கின்றீர்கள். நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். பிரயாணம் ஓரளவு நல்ல பலனையே தருகின்றது. அடுத்து மிதுன ராசி, பணத்தட்டுப்பாடு சற்று அதிகமாக தெரிகிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் தொந்தரவு. அன்னையின் உடல்நிலை கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகரிக்கக்கூடிய அளவில் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பாகவே இருக்கின்றது. மனதில் கொஞ்சம் காரணமில்லாத பயம், சோம்பல்தனம் ஜாஸ்தியாகிடுச்சு. என்னடா என்னத்தை கஷ்டப்பட்டு என்னங்கிறது மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கனால ஒரு சுறுசுறுப்பாக செய்ய மனசு இடம் தரவில்லை. சோம்பல் குணம் சற்று ஜாஸ்தியாக தெரிகிறது.
அடுத்து கடகராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. நண்பர்கள் உதவியாகவே இருக்கின்றார்கள். பெரியோர்களின் சந்திப்பும் உதவியும் மகிழ்ச்சி தருகின்றது. பணவரவு நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாய் இருக்கின்றது. அடுத்து சிம்மம். பொழுதை மகிழ்ச்சியாக கழிக்கின்றீர்கள். பந்தயம், சூதாட்டம் ஆகியவற்றில் நல்ல பலனே கிடைக்கின்றது. பணவரவு பரவாயில்லை. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. பெரியோர் ஆதரவு உண்டாகிறது. உறவினர்களுடன் உண்டான தொடர்பு சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து கன்னிராசி. தொழிலில் நல்ல லாபம் வருகிறது. மூத்த சகோதரர்களுக்கு அவர்கள் மூலம் உதவி கிடைக்கிறது. தகப்பனார் மூலம் பொருள் வரவு உண்டாகின்றது. பிறரிடம் நல்ல பெயரை எடுக்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு மிகவும் நன்றாயிருக்கின்றது. அடுத்து துலாம். இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மனைவியுடன் பேசுவதில் கூட கிண்டல் கேலியை தவிர்த்து விடுங்கள். தொழில், உத்தியோகம் உப்புச்சப்பு இல்லாமல் ஏதோ போனோம் வந்தோம்னு உப்புச்சப்பு இல்லாமல் செல்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. பிரயாணங்களால் நல்ல பலனே நடக்கின்றன. பணவரவு ஓரளவு பரவாயில்லை. பெரும்பாலானவர்கள் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கின்றார்கள். பெரியோர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுகின்றீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. சிலருக்கு காதல் அரும்புவதற்கு வாய்ப்புள்ளது. அடுத்து தனுசு ராசி. நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மனதுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவே அமைந்து விடுகிறது. சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொருளாதார துறையில் நல்ல முன்னேற்றமே நடக்கின்றது. புது நண்பர்கள் கிடைக்கின்றார்கள். அடுத்து மகர ராசி. காதல் திருமணத்தை நோக்கி அப்படி அடுத்த ஸ்டெப் திருமணத்தை நோக்கி நகர்கின்றது. உத்தியோகத்தில் சிறு சிறு வீண் தொல்லைகள் ஏற்படுகின்றன. நண்பர்களின் உதவி, ஆதரவு பிரமிக்க வைப்பதாகவே இருக்கிறது. மனைவியினால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. மனதில் மகிழ்ச்சி நிரம்புகிறது. அடுத்து கும்பராசி. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் புலப்படுகின்றன. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகின்றது. பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கிறது. மனை, நிலம் போன்றவற்றை வாங்க விற்க நல்ல பலன் கிடைக்கின்றது. அடுத்து மீனம். பொருள் வரவு நன்றாக இருக்கின்றது. வாகனம், ஆடை அணிகள் சேர்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் விருந்து போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. சிறு பிரயாணம் அல்லது பிக்னிக் போன்றவை நடக்கும். மனதுக்கு பிடித்தமான பழைய நண்பர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு சேர்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.